ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் ஏசி வோல்ட்மீட்டர் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது, அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் ஏசி வோல்ட்மீட்டர். இது 60 வோல்ட் டு 500 வோல்டேஜ் வரைக்கும் நம்ம இதில் பார்க்கலாம். இதில் சிங்கிள் பேஸ் வோல்டேஜையும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் 3 பேஸ் வோல்டேஜும் இதில் நம்ம கனெக்ட் பண்ணி எவ்வளோ வோல்ட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிங்கிள் பேஸ் வோல்டேஜ்னா ஒரு பேஸ் ஒரு நியூட்ரல் கனெக்ட் பண்ணி எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேஸ் வோல்டேஜ் பேஸ் டு பேஸ், ஆர் பேஸ் ஒய் பேஸ், இல்லை ஒய் பேஸ் பி பேஸ், இல்லை பி பேஸ் ஆர் பேஸ், இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி அது எவ்வளோ வோல்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம 230 வோல்டேஜ் வந்து இதில் கனெக்ட் பண்ணி எவ்வளவு வோல்டேஜ் வந்து வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம சிங்கிள் பேஸ் வோல்டேஜ் கனெக்ட் பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்லயும் கிடைக்குது, ஆன்லைன்லயும் இது கிடைக்குது. ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா இது 350 ருபீஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட் இதை நம்ம மார்க்கெட்லயும் லோக்கல் மார்க்கெட்லயும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா 250ல இருந்து 100 200, ஸோ கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி இது ரேட் வந்து சேஞ்ச் ஆகும். மற்றபடி இது ஒரு 200க்குள்ள இதை வோல்ட் மீட்டர் நம்ம வாங்கலாம். இதனுடைய வோல்டேஜ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 60 to 500 வோல்டேஜ் வரைக்கும் இது நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா எரிஞ்சு போயிடும். ஸோ நம்ம இப்போ சிங்கிள் பேஸ் வோல்ட் வந்து கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் X1 X2 இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா X1, இது X2. நீங்கள் எப்படி வேணாலும் ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேஸ் நியூட்ரல் எது வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஒரு சைடு நியூட்ரலை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேனல் மீட்டர். நம்ம பேனலில் ஈஸியாக இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் பேஸு கனெக்ட் பண்ணுங்கள். இதே 3 பேஸ் வோல்டேஜ் பார்க்கணுன்னாக்கா ஆர் பேஸ் ஒய் பேஸு, இல்லை ஒய் பேஸ் பி பேஸு, இது மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிங்கிள் பேஸ் வோல்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேஸ் ஒரு நியூட்ரல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து எம்சிபியை ஆன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வோல்ட் மீட்டரில் 259 வோல்டேஜ் காட்டுது. இதில் வந்து நம்ம 3 பேஸ் கனெக்ட் பண்ணோம்னாக்கா ஆர் பேஸ் ஒய் பேஸ் கனெக்ட் பண்ணோம்னாக்கா அதில் 440 இல்லை 435 430 வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த வோல்டேஜ் வந்து கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மல்டிமீட்டர். இதில் ஏசி வோல்ட்டு செலக்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஏசி வோல்ட்டில் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதனுடைய வோல்டேஜ் வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ இந்த மீட்ரு வோல்டேஜும் இந்த மீட்ரு வோல்டேஜும் சேமாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே பேஸ் கனெக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இங்கே நியூட்ரல். ஸோ வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 257 வோல்டேஜ் காட்டுது. இங்கே டிஜிட்டல் வோல்ட் மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 259 வோல்டேஜ் காட்டுது. ஸோ இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வோல்டேஜ் வந்து தான் டிஃப்ரென்ஸ் ஆகுது. அவ்வளோ டிஃப்ரென்ஸு கிடையாது. மல்டிமீட்டரில் 257, டிஜிட்டல் மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 259 வோல்டேஜ். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குட் கண்டிஷனில் ஒர்க் பண்ணுது. வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேரியேஷன் கண்டிப்பாக இருக்கும். 1 வோல்டேஜ் 2 வோல்டேஜ் இருக்க தான் செய்யும். இந்த மீட்டரே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டான வோல்டேஜ் காட்டுமா அப்படின்னாக்கா இல்லை. ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5% இல்லை 1% அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதுவே சரியாக காட்டாது. எந்த மீட்டருமே வந்து அக்யூரேட்டாக காட்டாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த மீட்டருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வேரியேஷன் வந்து 2 வோல்டேஜ் 1 வோல்டேஜ் அந்த அளவுக்கு தான் வந்து வேரியேஷன் ஆகுது. ஓகே, இந்த மீட்ரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல குட் கண்டிஷனில் ஒர்க் பண்ணுது. இது மாதிரி தான் இது கனெக்ட் பண்ணணும். இது வந்து சிங்கிள் பேஸில் பேஸு நியூட்ரல் கனெக்ட் பண்ணி, இதே 3 பேஸ்னாக்கா ஆர் பேஸு ஒய் பேஸ் கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இல்லை ஒய் பேஸ் பி பேஸ் கனெக்ட் பண்ணலாம், இல்லை பி பேஸு ஆர் பேஸ் கனெக்ட் பண்ணி நம்ம எவ்வளோ வோல்டேஜ்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். நீங்கள் பேனல் மீட்டருக்கு இது மாதிரி சிங்கிளும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா எனக்கு 3 பேஸ் லைனும் தெரியணும், ஆர் பேஸ் ஒய் பேஸ் பி பேஸ் அப்படின்னாக்கா நீங்கள் 3 மீட்ரு வாங்கியும் கனெக்ட் பண்ணிக்கலாம். 1 மீட்ரு போதும். நம்ம ஒரு செலக்டர் சுவிட்ச் மட்டும் கூட வச்சு ஆர்ஒய், நெக்ஸ்ட்டு ஒய்பி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர், இந்த மாதிரி சீக்வன்ஸியாக அதில் நம்ம மாற்றி செலக்டர் சுவிட்ச் மூலயமா இந்த வோல்டேஜை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணோம். இது டிஜிட்டல் வோல்ட் மீட்டர் ஏசி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய கமெண்ட்ஸை வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலே நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைக்கும். மேலும் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.